இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய மங்களன் மங்கல்ல இருக்கக்கூடிய இப்போ புதுசாக வந்திருக்க டிஜிகோல்டு ஆப் பற்றின ஸ்கீம் பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிகோல்டு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, மங்களன் மங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த இது மூலியமாக தான் இந்த ஸ்கீமில் வந்து சேர முடியும். அந்த பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, குறைந்த விலை இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். அதாவது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எப்போ வேணாலும் ஈஸியாக வந்து மொபைல் மூலியமாக வாங்குறது அப்படிங்கிறனால நம்ம குறைந்த விலை இருக்கையில் ஈஸியாக வந்து நம்மளால் வாங்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் மினிமம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹100 நம்மளால் தங்கம் வாங்க முடியும். மேக்ஸிமம் எவ்வளோவுக்கு வேணால் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம செலுத்தக்கூடிய தொகை இருக்கு இல்லையா, அதை நம்ம வாங்கக்கூடிய தங்கம் வந்து அன்றைய மார்க்கெட் விலையில் தங்கமாகவே வந்து வர வைக்கப்படுது சொல்கிறாங்க. நம்ம செலுத்தக்கூடிய தொகை வந்து அன்றைய மார்க்கெட் ரேட்டில் இருந்து தங்கமாக வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வாங்கக்கூடிய தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா 916 கேரட்டாகவே நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் அமௌண்ட்டும் வந்து கிடைக்குது. அந்த போனஸ் அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தங்கமாகவே வந்து சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஜிகோல்டு ஆப்போடைய டீட்டெயில்ஸ், அதாவது இதில் சேரணும் அப்படின்னா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த மங்கள் ஆப் மூலியமாக தான் இதில் வந்து உறுப்பினராக வந்து நம்மளால் சேர முடியும். அதாவது டிஜிகோல்டு ஸ்கீமில் வந்து நம்மளால் சேர முடியும். பணமும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் வந்து நம்மளால் செலுத்தவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் நம்மளால் வந்து கோல்டு வந்து இதில் வாங்கிக்க முடியும். ஆனால் மினிமம் வந்து ₹100 அப்படின்னு சொல்லி லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோக்கு வேணால் வாங்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நம்ம இந்த ஸ்கீமில் சேர்ந்தோம் அப்படின்னா இது எப்போ வந்து நிறைவு பெறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வந்து ஒரு 300 நாட்கள் வரைக்கும் நம்ம இதில் வந்து பணம் செலுத்த முடியும். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம பணம் செலுத்தலாம். ஆனால் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 330வது நாள் தான் நமக்கு வந்து முடிவு பெறும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஸ்கீமில் இருந்து நகையாவோ இல்லை பொருளாவோ 330வது நாள் தான் வந்து இது இந்த ஸ்கீம் வந்து முழுமை பெறும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கோல்டாவோ இல்லை ஒரு நகையாவோ இல்லை நாணயமாவோ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 30 நாள், அதாவது ஒரு மாதம் வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளால் வாங்க முடியும். மொத்தம் 330 நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து தங்கமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்படி நம்ம பொருள் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி, சேதாரம், ஹால்மார்க் சார்ஜு, ஜிஎஸ்டி, நம்ம கல் வச்சு நகைகள்லாம் வாங்கினோம் அதுக்கெலாம் சில இது போடுவாங்க இல்லையா வரியெல்லாம், ஸோ அது எல்லாமே செலுத்தி தான் நம்ம வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம் வந்து நல்ல பெனிஃபிட்டான ஸ்கீமு. இதில் வந்து நம்ம நகை அல்லது நாணயம் எது வாங்கினா நமக்கு லாபம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த ஸ்கீமை பொறுத்தளவில் நாணயமாக வாங்குறது தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா செய்கூலி சேதாரம்லாம் இருக்குது அப்படின்றதுனால ஈஸியாக நம்ம வந்து கன்வெர்ட்டாக வாங்கிக்கிறோம் மொபைல் மூலியமாக. அப்படிங்கிறனால நகையாக வாங்கினோம் அப்படின்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த அளவில் நம்ம நாணயமாக வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்தின் போது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். ஆதார் கார்டு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளோட மொபைல் எண்ணும் நம்ம வந்து இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த நம்ம மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நம்ம கொடுக்குறப்ப நீங்கள் கரெக்டான ஐடி ப்ரூஃபும் கரெக்டான மொபைல் நம்பரும் கொடுக்குறது நல்லது. ஏன்னா அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணுவாங்க. இந்த கிட்டத்தட்ட ஒரு 11 மந்த் ஸ்கீம் இது 330 நாளுங்கிறப்ப. ஸோ அது வரைக்கும் இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் தொடங்கும் போது கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் ஆர் மொபைல் நம்பரை எந்த காரணத்தை கொண்டும் நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா தெளிவானதாக வந்து கொடுத்துருங்க. எது உங்களுக்கு எப்பயுமே வச்சுருப்பீங்களோ அதை வந்து கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொடுக்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாத்தையுமே வந்து ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அப்படின்னா அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, விழாக்கால சலுகைகள் பொருந்தாது அப்படின்ட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, பவுனுக்கு வந்து ₹1200 தள்ளுபடி, ₹1000 தள்ளுபடி, இல்லை செய்கூலி சேதாரம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வட்டி மற்றும் இதர சலுகைகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து எந்த ஒரு வட்டியோ இல்லை வேறு சலுகைகள், இந்த கிஃப்ட் அமௌண்ட்ஸ்லாம் மற்ற ஸ்கீம்ஸ்லாம் தருவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. அடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கீமை 330 நாளுக்கு முன்னாடி நம்ம இதை முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா
இந்த 330 நாளுக்கு முன்னாடியே ஏதாவது இஷ்யூஸ்னால நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா போனஸ் அமௌண்ட்டு எதுவும் வந்து தரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டின அமௌண்ட்டை பணமாக மட்டும்தான் வந்து கணக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கமாக கணக்கிட மாட்டோம், வெறும் பணமாக தான் கணக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டும் நம்ம கட்டின பணமாக வந்து தரவே மாட்டாங்க. அதாவது நம்ம நகையாவோ நாணயமாவோ மட்டும்தான் வாங்கிக்க முடியும், பணமாக வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிகோல்டில் வந்து சில போனஸ்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அது வந்து இந்த டிஜிகோல்டில் வந்து நிறைய போனஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றுலேருந்து நம்ம அதாவது 330 நாள் ஸ்கீம் இல்லையா? ஸோ அதில் ஒன்றுலேருந்து ஃபஸ்ட்டு 75 நாள் வரைக்கும் நமக்கு வந்து 7% வந்து நம்ம ஒரு ரூ. 1000 கட்டுறோம் அப்படின்னா அதில் ஒரு 7% வரைக்கும் நமக்கு போனஸ் தருவாங்க. அதாவது ரூ. 70. ஸோ அதுவுமே வந்து தங்க நகையாகவே வந்து வர வைக்கப்படும். அன்னைய ரேட்டுக்கு மார்க்கெட் ரேட்டில் தங்கமாக வந்து வர வச்சுருவாங்க. 916 கோல்டாகவே நம்ம வந்து வாங்கிக்கலாம். அடுத்து 76வது நாள்லேருந்து 150வது நாள் வரைக்கும் நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5% வரைக்கும் வந்து நமக்கு தராங்க, போனஸ் தராங்க. அதாவது ஒரு ரூ. 1000க்கு ரூ. 50 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 151வது நாள்லேருந்து 225வது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரூ. 1000 கட்டுறோம் அப்படின்னா ஒரு ரூ. 30 வந்து கிடைக்கும் அந்த மாதிரி. அதுவுமே வந்து என்னவான்னா அன்னைய மார்க்கெட் ரேட்டில் தங்கமாக 916 கோல்டாக நமக்கு வந்து வர வச்சுருவாங்க. லாஸ்ட்டு 226 நாள்லேருந்து 300வது நாள் வரைக்கும் நமக்கு 1% வந்து போனஸ் வந்து தராங்க. அதாவது ரூ. 1000 கட்டுறோம் அப்படின்னா ஒரு ரூ. 10 அந்த மாதிரி கிடைக்கும். அதுவுமே அன்னைய மார்க்கெட் ரேட்டில் தங்கமாக வந்து வர வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு எக்ஸஸாக வந்து போனஸ் அமௌண்ட்டும் தராங்க. இதை தவிர வேறு எந்த விதமான சலுகைகளும் கிடையாது. இப்போ நம்ம கொடுத்துருக்க இதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப ஈஸியானது, ரொம்ப கன்வீனியன்ட்டானதும் கூட. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் திருச்சியில் இருக்க மங்களன் மங்கள், சேலத்தில் இருக்க 2லேயுமே இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சிக்னி ஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சிக்னி ஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.